ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலைவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கற்றப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்கள் ஒளிந்து போகிறதா இருக்கிறது, புதியவைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் ஆண்டவருக்குள்ள வேரூன்றப்பட்டவர்களாய் இருந்தால் பழைய காரியங்கள், பழைய ஆசீர்வாதம் இல்லாத தன்மைகள், பழைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்தவராய் இருக்கிறார். அவருக்குள் இருக்கும்போது எல்லாம் புதிதாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கான புதிய நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற புதிய திட்டங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற புதிய உயர்வுகளை தர வல்லவராய் இருக்கிறார். பழையவைகள் உங்க வாழ்க்கையில ஒளிந்து போக போகிறது, புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு நன்மைகளை எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீர்களா? இல்ல ஒரு சுகவீனத்தோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கீங்களா? புதிய காரியங்களை செய்கிற தேவன் உங்களுக்கான புதிய திட்டங்களை வகுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கான புதிய நன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த கால வேளையில அவர் கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரச்சுல வழியும் அவாந்திர வழிகளிலும் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் உங்களுக்காய் புதிய நன்மைகளை அவர் செய்வார். நிச்சயமாய் தோன்றும். ஆண்டவருடைய சமூகத்துல கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையாய் இருக்கும்போது, உங்க பழைய காரியம் ஒளிந்து போய் புதிய ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் இந்த நாளில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை செய்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். யார் யார் ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, ஏன் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, ஏன் எனக்கான ஆசீர்வாதம் வருவதில்லை என்று சொல்லி கூட சோர்ந்து போய் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம். அவரை பார்த்து சொல்றீங்க, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நீங்கள் சொல்லுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கான பழைய ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலைகள் மாறி, அவர்களுக்கான புதிய திட்டங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய சுகம், புதிய நன்மை இந்த கால வேளையில அவர்களுக்கு உண்டாகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வாதத்தோடு உமக்குள்ள இருந்து தொடங்கட்டும் அப்பா. நீங்க பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்து உயர்த்தி கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக. ஆமென்.